ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சாரீ ஷாப்பிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சுகாலிப்பட்டி ஊருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ஊர் வந்து எதுக்கு ஃபேமஸோ இல்லையோங்க, பட்டு சாரிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஊர் தான். இந்த ஊருக்குள்ளே போயிட்டோம்னாவே திரும்புகிற பக்கம் எல்லாமே பட்டு சாரி கடை தாங்க இருக்கும். ஆனால் எல்லா கடையிலையுமேங்க அவங்க தறியிலேருந்து நெய்கிற சாரியை மட்டும்தான் சேல் பண்ணுவாங்க. அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட் மட்டும்தாங்க இருக்கும். சாரியுமே ரொம்ப பியூராக இருக்குங்க. அந்த கஞ்சி கூட கலையமாக அவ்வளோ நல்லா இருக்கும். அது ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி சீப்பாக தாங்க இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா பாபுஷா கடையில் தாங்க ரெகுலராகவே எடுப்பேன் காஞ்சிபுரமில். அக்கா தான் இங்கே பஞ்சுகாலிப்பட்டியில் நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சுகாலிப்பட்டி ஊரேங்க, சேலம்ல இருந்துங்க ஓமலூர் மெயின் ரோட் போகிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு 45 மினிட்ஸ் டிரைவில் இருக்குதுங்க. இந்த ஊருக்குள்ளே போயிட்டிங்கனாவே நிறைய கடை இருக்குது. எல்லா கடையிலையுமே நம்ம போய் பார்க்கலாங்க. ஆனால் நல்லா எடுத்து போடுவாங்க, சூப்பராக காமிப்பாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு முருகப்பா சில்க்ஸ் தாங்க போயிருந்தோம். அக்கா வந்து இங்கே ரெகுலர் கஸ்டமர்னு சொல்லிட்டு அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. போதுங்கிற அளவுக்கு காமிச்சிட்டே தான் இருந்தாங்க. இங்கே பார்த்துட்டிங்களா, வாங்க அடுத்த செக்ஷன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சாரீ தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா சாஃப்டாக இருக்க சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பேச்சு அப்படியே கேட்குங்க. நம்ம எப்படி கட்டுறோமோ அது அப்படியே மடிப்பு கூட கலையாமல் அதே மாதிரி நிற்கும். சாரீ முடன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் அதை நீவி கட்டுறதுக்குள்ளே அது நிற்கவே நிற்காது. நாமளுமே கொஞ்சம் குண்டாக தெரியுவோங்க. இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீலாம் கட்டினோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லீனாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ வந்து பாடி கலரும் பார்டர் கலரும் பார்த்திங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. நல்லா பார்க்கும்போதே பளிச்சுன்னு தாங்க இருந்தது. எல்லா சாரியுமே கட்டி காமிச்சாங்க. நம்ம என்னென்ன சாரீலாம் கேட்குறோமோ அந்த எல்லா சாரியுமே வந்து நீட்டாக கட்டி காமிச்சு ஹிப் பெல்ட்லாம் போட்டு தான் காமிச்சாங்க. இது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீஸ் தாங்க. இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7,000 7,500 அந்த மாதிரி போட்டிருந்தது. ஆனால் கண்டிப்பாங்க இது வந்து மற்ற கடையிலையுமே செக் பண்ணி பார்த்தேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 8 இல்லைனா 9 இருக்குங்க. ஒரு சாரிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. பட் மற்ற கடையை வெளியில் இருக்க கடையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பில் போடும்போது கொஞ்சம் வந்து ஒரு 15% 20% மாதிரி சாரிக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஊருக்கு போய் கடையெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். தறியிலையுமே வந்து சாரீஸ்லாம் அவ்வளோ பியூராக சூப்பராக நெய்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்த பீஸ்ன்னு சொல்லி தான் கட்டி காமிச்சாங்க. எனக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த கலர் சரி என்கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா இந்த பார்டர் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,000 என்னமோ வந்ததுன்னு நினைக்கிறேங்க. டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல. நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. எல்லா சாரியுமே வந்து பார்க்குறத விடங்க கட்டி பார்க்கும்போது நாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வியூவாக தாங்க தெரியுது. ஏன்னா பார்க்கும்போது ஒரு கலராக தெரியுது, கட்டி காமிக்கும் போது இன்னுமே அழகாக தான் இருந்தது. அதுவும் நாங்கள் நிறைய சாரீ செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்களா, எல்லாமே கட்டி பார்த்ததுக்கப்புறம் எது எடுக்கிறது எது விடுறதுனே தெரியலைங்க. ஆனால் அங்கே கஸ்டமர் சர்வீஸ்மே பார்த்திங்கன்னா முருகாப்பால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்படி கட்டி பார்க்கலாம் அப்படி கட்டி பார்க்கலாம், நான் போதுங்க அளவு கட்டி விட்டுட்டே தான் இருந்தாங்க. செம்ம ஸ்வீட்டுங்க 2 பேருமே. ஸோ நான் இந்த சாரியுமே கட்டி பார்த்தேன். பட் எனக்கு இது வந்து அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் இந்த சாரீ எடுத்திருந்தேங்க. இந்த சாரீ கலர் பார்த்திங்கன்னா ஓல்டு கலர் தான், ப்ளூ கலரு. பட் இருந்தாலும் அதோட பார்டர் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்ததுங்களா, ஃபோட்டோக்கெலாம் நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாடலாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக எடுத்தே தீர்வேன்னு எடுத்துக்கிட்டேங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,000 என்னமோ இருந்ததுங்க. டிஸ்கவுண்ட் போக கொஞ்சம் கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட பார்டர் கலர் அந்த கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் தான். ஸோ நம்ம லைட்டாக ஒர்க் பண்ணி போட்டோம்னா சாரீ வந்து அட்டகாசமாக இருக்குங்க. அது ஒரு சாரியும் கட்டும் போது பார்த்திங்கன்னா ஹிப் பெல்ட் வேறு வச்சு காமிச்சிடுறாங்களா, அது இன்னுமே சாரீ அழகாக இருக்க மாதிரி தாங்க காமிக்குது. அதுவுங்க சாரீலாம் வாங்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர்த்து கூட போனால் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. சாரீ எடுக்கிறோமோ இல்லையோ அவங்க கூட சேர்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதே ஒரு சந்தோஷம்தான். இன்றைக்கி வந்து யாரெல்லாம் போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான், என்னோடய அம்மா, என்னோடய அப்பா, அப்புறம் என்னோடய அக்கா, அப்புறம் என்னோடய தங்கச்சி எல்லாரும் தான் போயிருந்தோங்க. ஸோ போயிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. நல்லா இருந்தது. அந்த டேவே எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஜாலியாக தான் இருந்தது. இந்த சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பட்டு தாங்க, சில்வர் ஜரிங்களாமா. ஸோ ப்ரைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா 17,000 20,000 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சாரீ எடுங்க ஃபுல்லாகவே கட்டி காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஃபுல்லாலாம் சாரீ கட்டி காமிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. ஆனால் ஃபுல்லாகவே கட்டி காமிச்சாங்க. சாரீ வந்து மேலே ப்ளீட் எடுக்கிறதுலேருந்து
கீழே ப்ளீட் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே கட்டி காமிச்சு ஃபுல்லாக அதுக்கான ஜுவல் செட்டுமே போட்டு காமிச்சாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கல்யாணத்துக்கு வாங்குறதுக்கு வருவாங்க இல்லைங்களா. எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு வந்து புடவை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஊரே வருங்க. கிட்டத்தட்ட மினிமம் வந்து 10லேருந்து 15 பேர் வருவாங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து புடவை எடுத்துகிட்டு அப்புறம் தான் போவாங்க. அதுவே ஒரு ஜாலி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரிலாம் வந்து பொண்ணுக்கு கட்டி காமிக்கும் போதே ஃபுல் செட்டப் வச்சுருக்காங்க. ஒட்டியானம்லேருந்து நகை செட்டு வந்து அந்த கழுத்துக்கு போடுற செயின் ஆரமாகட்டும், நெத்தி சுட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க. சாரீ ஃபுல்லாக கட்டி காமிச்சு ப்ளவுஸுமே வச்சு காமிச்சிங்க. நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பிடிக்குதோ இல்லையோங்க இந்த மாதிரிலாம் கட்டும்போதே நமக்கு பிடிச்சி போயிடும். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணுறாங்களா, கண்டிப்பாக பிடிச்சிருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் சாரீ தான் எடுத்து கட்டி விட்டாங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18,500 என்னமோ இருந்ததுங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. நாம் வந்து எந்த சாரின்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு சொல்கிறாங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 18,000 கிட்ட இருந்தது. ஸோ அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட்டி காமிச்சிட்டு ப்ளவுஸுமே வச்சு காமிச்சாங்க. ஆனால் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கலரே தாங்க இருந்தது, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இல்லை. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரீக்கு அதே கலரில் தான் ட்ரெண்டாக வந்து அதே ப்ளவுஸ் வருதுன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சல்வாருமே பாருங்களேன், முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஒரு கலர் இருக்கும், பேண்ட் ஒரு கலர் இருக்கும். இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி கலர் தான் வருது போல் இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வேணும்னா வேறு டிஃப்ரெண்ட்டான வேறு கலரில் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் போல் இருக்குது. பட் நான் வந்து இவ்வளோ ப்ரைஸில் எடுக்கிற பிளானே கிடையாதுங்க. சரி சும்மா கட்டி காமிக்கிறாங்கன்னு மட்டும் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கே என்னை பார்க்க வேறு மாதிரி தான் இருந்தது. ஆனால் முன்னாடிலாம் இவ்வளோ செட்டப்லாம் இருக்காதுங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே கல்யாண பொண்ணுக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. அது ட்ரெஸ் மேலேயே சாரீ கட்டியிருந்தாங்களா, கொஞ்சம் வந்து ஆள் பார்க்குறதுக்கே வேறு மாதிரி தான் இருந்தேன். அதுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் இருக்காங்க பாருங்கள், அந்த சாரீ கட்டி விட்டாங்க இல்லைங்களா. இவங்க 3 பேருமே செம்ம ஸ்வீட்டுங்க. அதுவும் வந்து முகம் சுளிக்காமல் வேணுங்கிற வரைக்கும் எடுத்து காமிச்சிட்டே தான் இருந்தாங்க. நான் நிறைய கடையில் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட முகம் சுளிக்காமல் காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாத சாரீ கூட நல்லா இருக்க மாதிரி தாங்க இருக்கும், டக்குன்னு எடுத்துருவோம். அதுவும் வந்து கொஞ்சம் முகத்தை காமிச்சிட்டா கூட பிடிச்ச சாரீ கூட எடுக்க மனசே வராது. ஆனால் இங்கே கஸ்டமர் சர்வீஸ் வந்து உண்மையாலுமேங்க சூப்பராக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. ஸோ சாரீலாம் எடுத்து முடிச்சிட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கா அம்மா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சாரீஸ் வந்து இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்னமோ ஒரு வெரைட்டி சொன்னாங்க, எனக்கு மறந்து போச்சு என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 2000 ரேஞ்ச் இருந்ததுங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டினா அப்படியே சொன்ன பிச்சு கேட்குற மாதிரியான சாரீ தான், சாஃப்டாக தான் இருந்தது. ஸோ அக்கா அம்மா தங்கச்சி எல்லாருமே ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. பயங்கர பசி ஆயிடுச்சுங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 10 மணி வாக்கில் கடைக்கு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே தாங்க இருந்தோம், கடையிலேயே தான் இருந்தோம். சாரீ வந்து எடுக்கிறதுக்கு ஒரு கடையிலே அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பிளான்னா, பஞ்சுகாலிப்பட்டியில் என்னென்ன கடையெல்லாம் ஃபேமஸோ அது எல்லா கடைக்கும் போகிறதாங்க பிளானு. ஆனால் இந்த கடையிலே கிட்டத்தட்ட ½ டேக்கு மேலே ஆகிடுச்சு. ஜாலியாக இருந்ததுங்க, பேசிக்கிட்டே இருக்கவும் அவங்களும் நல்லா பேசவும் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுவும் நேரம் போனது சுத்தமாக தெரியலைங்க. நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பாபுஷா கடை இருக்கு இல்லைங்களா காஞ்சிபுரமில், அங்கே தான் சாரீ எடுப்பேன். கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக அங்கே தாங்க எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு அங்கே போனாவே சாரீ பிடிச்சிருங்க. ஆனால் வந்து அது எப்படின்னே தெரியாது, பார்க்குற சாரீலாம் சூப்பராக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது யூஎஸ் வந்துட்டு கூட பார்த்திங்கன்னா அவங்க வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ கால் பண்ணி நம்ம வீடியோ கால் ஷாப்பிங் கூட பண்ணிக்கலாம். வீடியோ கால் ஷாப்பிங்லேயே கிட்டத்தட்ட 20 புடவைக்கு மேலே எடுத்திருக்கேங்க. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கவங்களா, அம்மா அத்தைக்கெலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ சாரீ எடுத்து அனுப்பலான்னு தோணும். நாம் எங்கே போய் பார்த்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பாபுஷா கடைக்கே வீடியோ கால் ஷாப்பிங் பண்ணி வேணுங்கிற சாரிலாம் எடுத்து அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுருவேன். 2 to 3 டேஸில் சூப்பராக அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் பஞ்சுகாலிப்பட்டிக்கு வந்திருக்கேங்க. ஏன்னா நான் வந்து அங்கேயே எடுத்து பழகிறனால எனக்கு எப்படி இருக்குமோன்னு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. பட் என்னென்னா தூரங்க, காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேலத்துலேருந்து தூரம், புடவைக்காக அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் போகவே இல்லை. ஸோ இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணோம். எனக்கு வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் சொல்லணும். இந்த சாரியில் தாங்க
தாங்க இன்றைக்கி எடுத்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் வந்து ஒரு 2 சாரியோ 3 சாரியோ எடுத்திருந்தோம். மீதி வந்து நார்மல் சாரி அம்மா அக்கா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து விலை கம்மியில் 1000 ரூபாயில் கூட சாரீ வச்சுருந்தாங்க. அந்த கை தொடுறாங்க பார்த்திங்களா, அந்த சாரீ தான். அதெல்லாம் வந்து 1000 ருபீஸ்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு டிஸ்கவுண்ட்டுமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு பயங்கர பசிங்க. எங்கே சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த பஞ்சுகாலிப்பட்டியில் திரும்புகிற பக்கம்லாம் பட்டுப்புடவை இருக்குது பாருங்கள். ஆனால் சாப்பிட்ற கடை ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த ரோட்டையே சுற்றி சுற்றி வந்தால் கூட ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே போய் பார்த்தா அது க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்தாலும் அங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி தாங்க இருந்தது. அதெல்லாம் அங்கே சாப்பிடவே முடியல. அப்புறம் உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து வெஜ் மெஸ் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க சின்னதாக. சரின்ட்டு அங்கே தான் போய் மீல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, பரோட்டா எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பட் பஞ்சுகாலிப்பட்டியில் வந்து சாரீ அட்டகாசமாக இருந்தாலுங்க அந்த ஊரில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் பார்த்திங்கன்னா சாப்பாடு தாங்க ட்ராபேக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியே சாப்பாடு வந்து வாங்கிட்டு போயிடுங்க அந்த ஊருக்கு போகும்போது. எனக்கு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ட்ரைவ் இல்லைங்களா சேலம்லேருந்து. ஸோ வாங்கிட்டு போகிறதாங்க பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கடை எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே கடைக்காகவே நம்ம தேடி ரொம்ப நேரம் அலையிற மாதிரி தாங்க இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் அந்த தூக்கம் வர மாதிரி ஆனதே தெரியலிங்க. செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமகாலட்சுமின்னு அங்கே ஒரு கடை இருந்ததுங்க, அங்கே போயிருந்தோம். அங்கே ஒன்றும் பெருசாக எதுவுமே எடுக்கல. ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. எந்த சாரீ காமிச்சாலும் நல்லா இருக்க சாரீ கூட நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆதவன் சில்க்ஸ் போயிருந்தேங்க. இந்த கடை தான் ஆதவன் சில்க்ஸு. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க. நான் வந்து அங்கே ஆல்ரெடி 2 சாரீ எடுத்திருந்தேன் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு சாரீ மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் வந்து எங்கிட்ட இல்லை. இதுவுமே சாஃப்ட் சில்க் சாரீ தான். பட் உள்ளே வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த பாடியில். நல்லா இருந்ததுங்க. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 7000 என்னமோங்க. 7000ல் 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இங்கே எல்லா கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியில் ஒரு ப்ரைஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த ப்ரைஸ் அவங்க கொடுக்கறது இல்லைங்க. பில் போடும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டு எகெயின் வந்து நம்ம பில் போடுற மாதிரி தான் இருக்குது. அது எதுக்குன்னு தெரியல. எல்லா கடையிலுமே அதே ப்ரொசீஜர் தான் வச்சுருக்காங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் எங்கேயுமே இல்லைங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாம் கேட்குற டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லிமிட்டில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சாரீலாம் கூட செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சாரியை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்தோங்க. அப்புறம் ஒரு சாரீ தான் எடுத்தேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கட்டினதுக்கப்புறம் பெருசாக எடுப்பாக இல்லைங்க. அதனால் சரின்ட்டு இந்த சாரீ எடுக்கல. அதுவுங்க நம்ம மைண்ட் செட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக கடைக்கு போகும்போது நிறைய ட்ரெஸ் எடுத்துருவோங்க. அப்படியே நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்லா இருக்க ட்ரெஸ் கூட நமக்கு நல்லா இல்லாத மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிடுவோங்களா, எடுக்கிற தெம்பே இருக்காது. ஸோ அப்படி தான் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்து கிருஷ்ணா சில்க்ஸ்னு ஒரு கடைக்கு போயிருந்தாங்க. சின்ன கடை தான், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு காமிச்சிட்டே இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே காமிக்காதீங்க, நாங்கள் இதுலேருந்தே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நிறைய சாஃப்ட் சில்க் சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4500 5000 அந்த மாதிரி தாங்க போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 7000 7500 இருக்கும். ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. குவாலிட்டியுமே செம்ம சூப்பராக இருந்தது. அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க. ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்தவங்களா, என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு தெம்பே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நாங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சாரீ எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான விலாகில் என்னென்ன சாரீலாம் எடுத்திருந்தோன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போடுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.